இன்றைய முக்கிய செய்திகள். ஆப்கானிஸ்தானில் பக்ராம் விமான தளத்தை கைப்பற்ற அமெரிக்கா திட்டம். எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 9 நாடுகள் கூட்டறிக்கை. ரஷ்யாவுக்காக போரிட்ட இந்தியர் ஒருவரை கைது செய்தது உக்ரைன் ராணுவம். மேலும் பலர் போர்க்களத்தில் இருப்பதாக கைதானவர் வாக்குமூலம். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அறிவிப்பு. 91,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியது தங்கம் விலை. கடந்த 2 ஆண்டுகளில் சவரனுக்கு 47,000 ரூபாய் உயர்வு. வணக்கம். வணக்கம். ஆப்கானிஸ்தானில் பக்ராம் விமான தளத்தை மீண்டும் கைப்பற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சிக்கு ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட 8 நாடுகளுடன் இணைந்து இந்தியாவும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் காபூல் அருகே உள்ள பக்ராம் விமான தளத்தை அமைத்தது அமெரிக்கா தான் என்றும் அந்த விமான நிலையத்தை மீண்டும் கைப்பற்ற விரும்புவதாகவும் ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் சில வாரங்களுக்கு முன் ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் பக்ராம் விமான தளத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்காவிட்டால் தாலிபான் அரசு மோசமான விளைவுகளை சந்திக்கும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். இதற்கு ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நேற்று நடைபெற்றது. இந்தியா, ரஷ்யா, சீனா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஆப்கானிஸ்தான் சார்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி முதல் முறையாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கான தூதர் திரு வினய்குமார் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு 9 நாடுகளும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் பக்ராம் விமான தளத்தை கைப்பற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஒரு நாட்டின் விமான தளத்தில் மற்றொரு நாட்டின் ராணுவ கட்டமைப்பை அனுமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அதில் கூறப்பட்டுள்ளது. இது அப்பகுதியில் உள்ள நாடுகளின் அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் கேடு விளைவிக்கும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற நாடுகள் அனைத்தும் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக கூட்டத்தில் பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவ்ராவ் போதைப் பொருள் கடத்தல், தீவிரவாதம், ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றம் உள்ளிட்ட விவகாரங்களில் ஆப்கானிஸ்தானுக்கு ரஷ்யா உதவி புரியும் என தெரிவித்தார். இதனிடையே சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு வினய்குமார், ஆப்கானிஸ்தான் மக்களின் பாதுகாப்பு, அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இந்தியா பாடுபடும் என்றும் இதனால் அந்த பகுதியில் மட்டுமின்றி உலக அளவில் அமைதி ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்காக போரிட்ட இந்தியர் ஒருவரை உக்ரைன் ராணுவத்தினர் கைது செய்துள்ளனர். நாட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர கடும் எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனுக்கு ஆதரவாக மேற்கத்திய நாடுகள் உதவி வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு ராணுவ வீரர்களை அனுப்பி மறைமுகமாக வடகொரியா உதவி வருகிறது. இதுபோல ரஷ்யாவுக்கு சுற்றுலா மற்றும் பணிக்காக அழைத்து செல்லப்பட்ட இந்தியர்கள் அந்நாட்டு ராணுவத்தில் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதை முதலில் மறுத்த மத்திய அரசு ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய 126 இந்தியர்களில் 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் 16 பேர் மாயமாகி உள்ளதாகவும் பின்னர் தெரிவித்தது. மேலும் அந்நாட்டு ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை உடனே திருப்பி அனுப்புமாறும் இந்தியா கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் ரஷ்யாவுக்காக போரிட்ட இந்தியர் ஒருவரை உக்ரைன் ராணுவத்தினர் கைது செய்துள்ளனர். அவர் குஜராத் மாநிலம் மோர்பி பகுதியைச் சேர்ந்த 22 வயதான மஜோதி சாஹில் முகமது உசைன் என்பது தெரிய வந்துள்ளது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ரஷ்ய சிறையில் இருந்ததாகவும் உக்ரைனுக்கு எதிராக போரிட்டால் விடுவித்து விடுவதாக ரஷ்ய அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததன் பேரில் போரிட ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகளால் மஜோதி சாஹிலுக்கு 16 நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் போர்க்களத்திற்கு சென்ற அவர் 3 நாட்கள் உக்ரைன் படைகளுக்கு எதிராக சண்டையிட்டுள்ளார். போரில் உக்ரைன் ராணுவத்தினரின் ஆதிக்கம் அதிகரித்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் துப்பாக்கிகளை கீழே போட்டுவிட்டு உயிருக்கு பயந்து அந்நாட்டு ராணுவத்தினரிடம் மஜோதி சாஹில் சரணடைந்து விட்டதாகவும் உக்ரைன் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்காக போரிட்ட தமக்கு அந்நாடு பணம் தரவில்லை என்றும் உக்ரைனுக்கு எதிரான சிறப்பு ராணுவ நடவடிக்கைக்காக ரஷ்யா ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு இந்தியர்களை போர்க்களத்தில் பயன்படுத்தி வருவதாகவும் அந்த இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம், உக்ரைன் ராணுவத்திடம் சரணடைந்த இந்தியர் குறித்து எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
சென்னை எழும்பூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காசாவில் நடைபெறும் இனப்படுகொலையை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின், திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். காசாவில் நடைபெறும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்த பதாகையை கையில் ஏந்திய தலைவர்கள் இஸ்ரேலை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கண்டிக்கிறோம் 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 காசாவில் இனப்படுகொலையை கண்டிக்கிறோம் 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 இன வெறியில் போர் வெறியில் மானுட உயிர்கள் கொல்லப்படுவது நியாயம்தானா 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 இஸ்ரேலே நியாயம்தானா? பின்னர் பேசிய திரு ஸ்டாலின், காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கண்மூடித்தனமான தாக்குதல் உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருப்பதாக கூறினார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏறக்குறைய 11,000 பெண்கள், 17,000 குழந்தைகள், 175 பத்திரிகையாளர்கள், 125 ஐநா ஊழியர்கள் என்று 50,000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 26,000 குழந்தைகள் பெற்றோர்களை இழந்துள்ளதாகவும், காயமடைந்த 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். பன்னாட்டு சட்டங்களை மீறும் இதுபோன்ற செயல்களை கண்டிக்காமல் இருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட மத்திய பாஜக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒன்றிய பாஜக அரசு இஸ்ரேல் மற்றும் பிற தொடர்புடைய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாவில் அமைதியை நிலைநாட்டவும், மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மனிதாபிமானம் இருக்கும் எல்லோரும் இதை வேறொரு நாட்டு விவகாரமாக பார்க்க மாட்டார்கள் என்று கூறிய திரு ஸ்டாலின், மோசமான நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் காசா மக்களுக்கு உணவு, குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து அவசிய உதவிகளும் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வரும் 14ஆம் தேதி கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்தும், போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும், இதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள கூறியும் தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும், அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும், அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும். அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் உள்ள இந்த தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பாலஸ்தீனர்களின் மறுவாழ்வு திட்டம், காசாவை மறு கட்டமைப்பு செய்வது, மனிதாபிமான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்குவது ஆகியவை குறித்து தெளிவான வாக்குறுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆபரண தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவில் சவரன் 91,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. உலக அளவில் அதிகரித்து வரும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக சர்வதேச சந்தையிலும் தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருகிறது. இதன் எதிரொலியாக இந்தியாவிலும் தங்கம் விலை ஏறும் முகத்தில் இருந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில், அதாவது 2015 அக்டோபர் 8ஆம் தேதி, ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை வெறும் 19,920 ரூபாயாக இருந்தது. அதன் பிறகு தங்கம் விலை படிப்படியாக உயர்ந்து கடந்த மாதம் 80,000ஐயும், இந்த மாதம் 89,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. நேற்று சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 89,600 ரூபாயாக விற்பனையானது. இந்நிலையில் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,480 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 91,080 ரூபாயாகவும், ஒரு கிராம் 11,385 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து கிராம் 170 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை உயர்வுக்கான தரவுகளை ஒப்பிட்டால் கடந்த 10 ஆண்டுகளில் சவரனுக்கு 70,000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டு முதல் 2 ஆண்டுகளில் தங்கம் விலை சவரனுக்கு 47,000 ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது. தற்போது ஒரு சவரன் 91,000 ரூபாயை கடந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
ஒரு தடவை தான் கூடுன்னு பார்த்தாங்க. இப்போ 1 மாத காலமாக காலையில் ஒரு ரேட் விற்கிது, சாயந்தரம் ஒரு ரேட் விற்கிது. மக்கள் அதிர்ச்சியில் மீள முடியாமல் இருக்காங்க, சீர் செய்ய முடியாமல் மக்கள் இருக்காங்க. நகை கடைகளுக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப விலை சொல்லவும் வெளியே வந்துடுறாங்க. நாளைக்கு 1400 ரூபாய்க்கு மேலே ஏறிச்சுன்னா ஏழை மக்கள்லாம் எப்படி வாங்க முடியும்? தங்கம் போடணும்னு ஆசைப்படுறவங்களாம் வாங்க முடியாது. அதனால தங்கத்தை இனிமே கூடாம ஒரு நிலையில கட்டுக்குள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும். தீபாவளி நெருங்கி வரும் வேளையில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கம் விலை ஏமாற்றம் தருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நாட்டின் வான் எல்லையை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுகிற இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்திய விமானப்படையானது 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. இந்த நாளை நினைவுகூரும் விதமாக ஆண்டுதோறும் அக்டோபர் 8ஆம் தேதி விமானப்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தின விழாவையொட்டி டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் விமானப்படை வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது விமானப்படை ஆற்றிய பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் வீரர்களின் இந்த கண்கவர் அணிவகுப்பு அமைந்திருந்தது. விமானப்படை தினத்தை முன்னிட்டு ரஃபேல், சுகோய், MiG-29 உள்ளிட்ட போர் விமானங்களின் சாகசங்களும் நடைபெற்றன. முப்படை தளபதி அனில் சவான் மற்றும் விமானப்படை தளபதி AP சிங் ஆகியோர் அதனை பார்வையிட்டனர். விமானப்படை தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு பணிகள் மட்டுமின்றி இயற்கை சீற்றங்களின் போது மீட்பு பணிகளிலும் இந்திய விமானப்படை பங்காற்றி வருகிறது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவை தொடர்ந்து இந்திய விமானப்படை இன்று உலகில் 4வது வலிமையான விமானப்படையாக உருவெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது செய்தி துளிகள். லடாக்கில் கொட்டி வரும் அதிக பனிப்பொழிவால் திரும்பும் திசையெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. யூனியன் பிரதேசமான அங்கு முக்கிய சாலைகளில் பனிக்கட்டிகள் குவிந்து கிடப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. டிராஸ் பகுதியில் வீடுகள், அதற்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் பனியால் மூடி கிடக்கின்றன. வீட்டின் மேற்கூரைகள் மலைமேடுகள் போல் காட்சியளிக்கின்றன. மரம், செடி, கொடிகள் ஆகியவையும் வெண்பூக்கள் பூத்தது போல காணப்படுகின்றன. இந்த ரம்யமான சூழலை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகின்றனர். வட மாநிலங்களில் பெய்த கனமழையால் டெல்லி, கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரிகள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன. பீகாரின் ரோதாஸ் பகுதியில் சாலையோரம் ஆங்காங்கே லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கனமழை, நிலச்சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தேசிய நெடுஞ்சாலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 4 நாட்களாக சிக்கி தவிப்பதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொட்டிய அதிகனமழையால் பல ஏக்கரில் சாகுபடி செய்து அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்கள் தண்ணீரில் மூழ்கின. அலிகார் பகுதியில் 500 ஏக்கரில் விளைந்த நெல்மணிகள் வயலில் தேங்கிய தண்ணீரில் மூழ்கி முளைத்துவிட்டன. சென்னை போரூர் அருகே ஹாசினி என்ற 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைதான தஷ்வந்துக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. 2017ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தில் கைதான தஷ்வந்த் ஜாமீனில் வெளிவந்து அவரது தாயையும் கொலை செய்தார். இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனை விதித்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு குற்றம் உறுதி செய்யப்படவில்லை என்று கூறி தூக்கு தண்டனையை ரத்து செய்ததுடன் அவனை விடுதலை செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு PR கவாய் மீது காலணி வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரின் துணிவை பாராட்டுவதாக கர்நாடக பாஜக நிர்வாகியும் முன்னாள் IPS அதிகாரியுமான திரு பாஸ்கர் ராவ் தெரிவித்துள்ளார். இந்த வயதிலும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விளைவுகளை பொருட்படுத்தாமல் தாக்க முயன்றுள்ளார் என அவர் பாராட்டியுள்ளார். தலைமை நீதிபதி மீதான தாக்குதலுக்கு பிரதமர் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவரது கட்சி நிர்வாகி ஒருவரே அந்த செயலை வரவேற்கும் விதமாக கருத்து தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நடிகர் துல்கர் சல்மான் வீடு, கேரளா மாநிலம் கொச்சியில் உள்ள 2 வீடுகள் மற்றும் கடவந்தராவில் உள்ள மம்முட்டியின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பூட்டான் ராணுவம் ஏலத்தில் விட்ட சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமாக இந்தியாவில் மறுபதிவு செய்து விற்பனை செய்ததாக கூறப்படும் புகார் தொடர்பாக கடந்த 23ஆம் தேதி மலையாள நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ், அமித் ஆகியோரது வீடுகளிலும் சுங்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் 17 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது.
தமிழ்நாட்டின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக ஈரோடு மாவட்டம் நாகமலை குன்றுக்காடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடர்த்தியான மலை அடிவார காடு, வறண்ட இலையுதிர் காடு, முட்புதர் காடு, பாறை பகுதி, வறண்ட புல்வெளி, நன்னீர் சுனை என பல செழிப்பான வாழ்விடங்களை நாகமலை குன்று கொண்டுள்ளதால் பல்லுயிர் சிறப்புமிக்க அந்த காடுகளை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கரூரில் நடைபெற்ற துயரச் சம்பவத்தில் காயமடைந்த 45 குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரையிலான காசோலைகள் வழங்கப்பட்டன. வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தவேகா சார்பில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று திரும்பிய கரூர் காமராஜபுரத்தைச் சேர்ந்த முருகேஸ்வரி என்பவரது இல்லத்திற்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் ஆகியோர் காசோலை வழங்கினர். திருப்பூரில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் அவற்றை ஓடையில் கொட்டிச் செல்லும் அவலம் நிலவுகிறது. தென்னம்பாளையம் பகுதியில் தக்காளிகளை ஓடையில் பெட்டி பெட்டியாக கொட்டினர். 15 கிலோ எடை கொண்ட பெட்டி கடந்த மாதம் 600 முதல் 800 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 200 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி பயிற்சி மருத்துவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி சாலை விபத்தில் காயமடைந்த நேரு பஜாரைச் சேர்ந்த பாலமுருகன் அங்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த அவரது நண்பர்கள் 5 பேர் பயிற்சி மருத்துவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் பயிற்சி மருத்துவர்கள் இன்று மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். முதுநிலை மருத்துவர்களும் ஆதரவு தெரிவிப்பதால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் சிரமம் அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ள கிராமத்திற்குள் புகுந்த காட்டெருமையால் மக்கள் அச்சமடைந்தனர். வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த காட்டெருமை ஒன்று மாவடிப்பட்டு கிராமத்திற்கு புகுந்தது. இதை பார்த்த கிராம மக்கள் சிலர் கற்களை வீசி தாக்கியதால் காட்டெருமை அச்சமடைந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் ஊருக்குள் புகுந்த காட்டெருமையை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 153 புள்ளிகள் சரிந்து 81,774 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 62 புள்ளிகள் குறைந்து 25,046 புள்ளிகளாக நிறைவடைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆப்கானிஸ்தானில் பஹ்ராம் விமான தளத்தை மீண்டும் கைப்பற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சிக்கு ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட 8 நாடுகளுடன் இணைந்து இந்தியாவும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவில் சவரன் 91,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.